Taste the Daily. தற்போது வந்துள்ள மற்றொரு அண்மை செய்தி. சென்னை திருவேற்காடு அடுத்த நும்மல் சாலை முழுவதும் மழைநீர் தேங்கி இருப்பதால் மக்கள் கடும் அவதிக்காலாகி உள்ளனர். 5000 கோடியில் மழைநீர் வடிகால் பணிகள் 99% முடிந்துவிட்டதாக ஸ்டாலின் கூறிய நிலையில் அந்த பணம் யார் பாக்கெட்டுக்கு சென்றது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அப்பகுதி மக்களின் இன்னல்கள் குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். திருவேற்காடு நூம்பல் பிரதான சாலை முழுவதும் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் இந்த பகுதி மக்கள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் இருந்து திருவேற்காடு செல்வதற்கு கூட மக்கள் செல்ல வழி விழாமல் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றி செல்லக்கூடிய ஒரு அவலநிலையே ஏற்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக டிட்டோ புயல் எதிரொலி காரணமாக பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த காட்சியானது திருவேற்காட்டிலிருந்து நூம்பல் செல்லக்கூடிய பிரதான சாலை. இந்த சாலை முழுவதுமே முழங்கால் அளவிற்கு மழை நீரானது தேங்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த சாலை ஆங்காங்கே குண்டும் குழியுமாகவும் இருப்பதால் இந்த சாலை மார்க்கமாக திருவேற்காடு செல்லக்கூடிய பொதுமக்கள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாவதுடன் விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு அபாயமும் இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் பருவமழை காலங்கள் தோறும் இந்த மழைநீரானது தேங்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலையே நிலவி வருகிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திருவேற்காட்டில் இருந்து நூம்பல் செல்லக்கூடிய இந்த பிரதான சாலை மார்க்கமாக மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. தற்போது அந்த பணிகள் அனைத்தும் முழுமையாக முடிவடையாமல் பாதியிலே கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழைநீரானது வெளியே செல்ல வழி இல்லாமல் சாலைகளிலே முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மழைநீர் அப்புறப்படுத்த வேண்டும் என திருவேற்காடு நகராட்சி அதிகாரியிடம் இப்பகுதி மக்கள் பலமுறை முறையிட்டும் இதுவரை அவர்கள் தண்ணீரை அப்புறப்படுத்துவதில் மெத்தனம் காட்டியே வருகின்றனர். ஆகவே உடனடியாக இந்த தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் அந்த மழைநீர் கால்வாய் வடிகால் பணிகளை முறையாக சீர் செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவலுக்கு நன்றி சுரேஷ்.